வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்படி நாங்கள் பார்க்க போகிற நியூஸ் என்ன சொன்னால், இப்போ சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் திடீர்னு ஒரு அறிவிச்சுக்கிறாரு. சவுதிக்கு கடன் வாங்கி லோன் வாங்கி இல்லாட்டி பொருள் எடுத்து அதை கட்டாமைக்கு நாட்டுக்கு போயிடலாம். ரெண்டாவது சவுதி நியூஸ் என்ன சொன்னால், இப்போ சவுதியால் உத்தரவு போட்டு அமெரிக்கா கேட்டுக்கிறாங்க வெனிசுலா அதிபரை விடுதலை செய்ய சொல்லி. ஏன்னா வெனிசுலாவில் வர கச்சா எண்ணெயை வச்சு அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் டீசல் அதோட விலையை குறைக்கிறது. அடுத்தது துபாயில் நடந்த ஆக்சிடெண்ட்டில் இந்தியாவில் கேரளாவை சேர்ந்த முஸ்லீம் குடும்பம் ஒன்று அப்துல் லத்தீப், வைஃப்ட பேர் ருக்ஷானா, இன்னும் 3 புள்ளிகள் 12, 15, 4 வயசு புள்ளிகளோட விபத்து பற்றி நீ பார்க்க போகிறோம். அடுத்தது கியூபா வெனிசுலாவுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் ரத்தம் சிந்தவும் தயாராகிறோம் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு ஒரு கடிதம் ஒன்று நிரூபிக்கிறார். இப்போ நாங்கள் ஒன்றா பார்க்க போகிறது சவுதி பட்டத்து இளவரசர் போட்டி. இப்போ புதிய ரூல்ஸ் என்னன்னு சொன்னால், இப்போ மிச்சம் பேர் வெளிநாட்டுக்கு சாமான் வாங்கி இல்லாட்டி லோன் எடுத்து அந்த லோனை கட்டாமையோ சாமான் வாங்கி அந்த கடனை கட்டாமையோ போகணுன்னு சொன்னால், அவங்களுக்கு நாட்டுக்கு போகிறேன்னு சொன்னால், அவங்க நாட்டுக்கு வந்தாலும் நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய இலங்கை இருந்தாலும் இந்தியா இருந்தாலும் பாகிஸ்தான் இருந்தாலும் எந்த நாட்டில் எந்த கிராமத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த நாட்டு இலங்கையில் அவங்களோட போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட போலீஸை தொடர்பு பண்ணி இவங்களை அரெஸ்ட் பண்ணி இவங்களோட சொத்துக்களை முடக்கி இது செஞ்சு அவங்களோட கடனை இங்கே சவுதிக்கு அனுப்பி கட்ட வேண்டிய வழிமுறையை புதுசாக புதுப்பிச்சிக்க. ஏன்னா சில பேர் சாமான் எடுத்துக்கொண்டு லோன் எடுத்துக்கொண்டு இன்னொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பேர்த்து இன்னொரு வேறு நாட்டுக்கு பேர்த்து அங்கே லோன் எடுத்து இப்படி சில பிரச்சனைகள் உண்டாயிட்டு. இப்போ இந்த லோன் எடுத்து இந்த சவுதியில் கட்டலாட்டி இன்னும் கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு எந்த நாடாக இருந்தாலும் பேர்த்து வேலை செய்யலை. அந்த அளவுக்கு இப்போ ரூல்ஸ் அதை சுற்றி எல்லோரும் கவனமாக இருக்கு. அடுத்த சவுதி பட்டத்து இளவரசர் இன்னொரு இதோண்டு வேண்டுகோளை வச்சுக்கிறாரு அமெரிக்காவில். இப்போ வெனிசுலாவில் அரெஸ்ட் பண்ண நிக்கோலஸ் மதுரோவை கூடிய சீக்கிரம் விடுவிக்க சொல்லி. ஏன்னு சொன்னால் வெனிசுலாலேருந்து வர கச்சா எண்ணெய் சவுதிக்கு முக்கியமாக தேவைப்படுற அந்த கச்சா எண்ணெயை வச்சு தான் பெட்ரோல் விலை குறையிறது கூடுறது, டீசல் விலை கூடுறது, இதெல்லாம் சவுதி தேவையாக பூர்த்தி செஞ்சு கொள்ளணும். இப்போ சவுதி வேண்டுகோள் ஒன்று வச்சுக்கிற அமெரிக்காட்ட டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட இந்த விஷயத்தோடு நீங்கள் செய்யணும். செஞ்சால் தான் எங்களோட பொருளாதாரம் இன்னும் மேலும் முயலும். அந்த நேரத்துக்கு எங்களோட பொருளாதாரம் இதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வெனிசுலா அதிபரை விடுதலை செய்கிறதுக்கு உத்தரவு போட்டு கடிதம் ஒன்று எழுதிக்கிறாரு அமெரிக்காவுக்கு. அடுத்தது துபாயில் நடந்த ஆக்சிடெண்ட். இது இந்தியா ஃபேமிலி கேரளாவை சேர்ந்த அப்துல் லத்தீஃப் என்ற ஃபேமிலி. இவங்க துபாய் சாதாரணமாக இந்த 31st நைட் இதுவரை பார்க்க போய்த்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போய்த்து வரக்குள்ள இடவெளியில் ஆக்சிடெண்ட் ஆகி அன்றைக்கி 3 பேரும் வஃபாத் ஆகிக்கிறாங்க. அதில் 4 வயசு புள்ளி உண்டு, 12 வயசு புள்ளி உண்டு, 15 வயசு புள்ளி உண்டு. அந்த 3 பேரும் தயாரிக்கிறாங்க. இப்போ அவங்களோட மையத்தை அவங்களோட குடும்பத்தார் துபாயிலே அபுதாபிலே அடக்க சொல்லிட்டாங்க. அடுத்தது வைஃப் அவனோட பேர் புஷ்ரா, அவங்களோட மையத்தை வெளிநாட்டிலேருந்து நாட்டுக்கு அனுப்ப சொல்லி